திமுகலாம் வயிற்றுச்சல் தாங்க முடியல. இப்படி வாய் திறந்தாலும் யாருமே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. திமுக தலைவர்கள்கிட்ட வாய் திறந்தாலும் அவ்வளோ ஹீட்டு வெளியே வருதான். ஆள் பிடிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன, அதிமுகவில் யார் யார் கிடைப்பாங்க அப்படின்னு ஆட்டாங்க. ஏன் அந்த வேலையை திமுகவில் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஒன்றுக்கும் உதவாத ஆளுங்களை தான் பால்வளத்துறை அமைச்சர். பல பேரை காணும், 35 பேர். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10 பேர் கொஞ்சம் தெரிப்பாக இருக்காங்க. மற்றபடி மீதி அவர்களுக்கான ரிவ்யூ என்ன, இதெல்லாம் சட்டசபையில் எதிரொலிக்கும். ஆறு மாதத்துக்கு எல்லா விஷயங்களையும் தோண்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. தோண்டி எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டுச்சுன்னா பல பேர் மாட்டுவாங்க. விஜய்க்கு தென்னிந்தியா ஃபுல்லாகவே ஒரு கிரேஸ் இருக்குது. அதை அவர் ஒழுங்காக பயன்படுத்தினார்னா சொல்ல முடியாது, கர்நாடகாலேயும் இது ஆகும். அப்போ காங்கிரஸ் ஒரு பயம் வரும்ல. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்துருச்சு ஆட்சி பொறுப்பேற்று. இதற்கிடையில் பல விமர்சனங்கள் தாவேகா மேலே வந்துச்சு. ஆனாலும் ஆட்சியில் வந்து நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய திட்டங்களை வந்து மேம்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. திமுகவும் பல எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்ருக்கு. இப்போ தாவேகா என்ன நிலைப்பாடில் இருக்காங்க சார்? எப்படி போயிட்டுருக்கு அவங்களோட ஆட்சி? ஆள் பிடிக்கிற வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற என்ன, அதிமுகவில் யார் யார் கிடைப்பாங்க அப்படின்னு ஏன் அந்த வேலையை திமுகவில் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுகவில் வந்து ஆள் பிடிச்சா இவருக்கு பிடிக்காது, ஆதவ அர்ஜுனாக்கு. அதனால் திமுகலேருந்து ஆளை பிடிக்கல. திமுகலாம் எல்லாம் ரெடியாக இருக்க மாட்டாங்களா? ரெடியாக இருப்பாங்க. இப்போதைக்கு அதிமுக காலி பண்ணணும், அதிமுக ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சி நடத்துறதுல சில அமைச்சர்கள் தெளிவாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. பல பேரை காணும், 35 பேர். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10 பேர் கொஞ்சம் தெரிப்பாக இருக்காங்க. மற்றபடி மீதி அவர்களுக்கான ரிவ்யூ என்ன, இதெல்லாம் சட்டசபையில் எதிரொலிக்கும். இப்போ நான் அடிக்கடி என் ட்வீட்டில் கூட நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். பால் வளத்துறை நேற்று கூட அண்ணாமலை போட்டிருக்காரு. பால் தான் மக்களுடைய பிரதான இது. பால், போக்குவரத்து, இந்த மாதிரி மின்சாரம், இதெல்லாம் மக்கள் கோபம் வரும். மின்வெட்டு ஏன் கை வைக்கிறாங்க? இந்த அரசுக்கு எதிராக கோபம் வரணும்னு. அது செயற்கையாக வருதா, இயற்கையாக வருதா, அதெல்லாம். அப்போ இந்த மின்வெட்டை தடுக்கிற வேலையை பண்ணலைன்னா ஜனங்களுக்கு கோபம் வந்துடும், சுத்தமாக வெறுத்துருவாங்க. அதே மாதிரி பேருந்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா, அந்த ஓசி பஸ்ஸு இதெல்லாம் சொன்னாங்க பாருங்கள். இந்த விடியல் பயணம் ஒழுங்காக பண்ணல, அதனால் ஜனங்களுக்கு கோபம். அது அந்த மாதிரி. மூணாவது பால் ஒழுங்காக கிடைக்கல, அதில் ஏதாவது தப்பு நடக்குதுன்னா ஜனங்களுக்கு கோபம். அப்போ நம்ம வந்து ஆவினில் எப்போ பார்த்தாலும் அது ஒதுக்கப்பட்ட துறை மாதிரி ஆவின். ஒன்றும் உதவாது யாரையா பிடிச்சி பால்வளத்துறை அமைச்சராக போடுவாங்க. இன்றைக்கி இல்லை, கலைஞர் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷமாகவே நான் இதை பார்க்குறேன். ஒன்றுக்கும் உதவாத ஆளுங்களை தான் பால்வளத்துறை அமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய துறையாக இதை கொண்டு போகலாம். ஆனால் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மனோ தங்கராஜ்னு ஒருத்தர் வந்தார், பால் வளத்துறை அமைச்சர். அதை தாண்டி இந்து மதத்தை திட்டுறது, இந்த வேலையை தாண்டி வேறு எதுவுமே பண்ணல. பால் உற்பத்தி அப்படியே உக்காந்துச்சு. ஜெயலலிதா கூட கொஞ்சம் யோசிச்சாங்க, கறவை மாடுகள்லாம் கொடுத்து 1 கோடி லிட்டரு கொள்முதல் கொண்டு வரலாம்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே இவர்கள் வந்து ஒன்றும் இல்லாமாக்கி 42 லட்சம் இருந்து 37 லட்சமாக குறைச்சி விட்டு ஆவின் பாலில் ஏகப்பட்டது. அதுலேயும் லாபம் பார்க்கணும், விலை ஏற்றக்கூடாது. விலை ஏற்றாமல் லாபம் பார்க்கறது எப்படி? 1% கொழுப்பை குறைச்சா 1 லிட்டரு பாலுக்கு 4 ரூபா என்னமோ கிடைக்குது. அப்போ 9% ஆரஞ்சு பாக்கெட்லேருந்து 8% ஆகிட்டாங்க. நம்மளையே ஏமாத்துறது. பச்சை பால் பாக்கெட்டில் 4.5%லேருந்து 1% எடுத்துகிட்டு 3.5% ஊதா பாக்கெட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பாக்கெட்டை இல்லாமல் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தால் பிறகு நாங்கள் பல நான்லாம் பேசியிருக்கேன், ட்வீட் பண்ணியிருக்கேன், பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. எங்கேயா பார்த்துருங்களா? யார் பால்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்கள்? அறநிலையத்துறை அமைச்சர் யார்? ரமேஷ் அவர்கள். மின்சாரத்துறை சிடி நிர்மல்குமார். அது மட்டும் எப்படி தெரியுது? ஏன் பால்வளத்துறை உங்களுக்கு தெரியல? ஆக்டிவ்ல இருக்கிறது இவங்கெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. 2 விஷயம். ஒன்று, நீங்கள் ஆக்டிவாக இல்லை, 2வது அவங்களும் ஆக்டிவாக இல்லை. அவங்க ஆக்டிவாக இல்லாதனால தான் தெரியல.
பால்வளத்துக்கு ஒரு துறை அமைச்சர் இருக்காங்க, விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா. பார்த்துருக்கீங்களா? இந்த மேடையெல்லாம் உறுதிமொழி படிப்பாங்கள்ல, யாரையாவது கூட்டு வந்து விடுவாங்க, பட்டு சேலை கட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கட்சி மேடைகள். அவங்க தான் பால்வளத்துறை அமைச்சர். என்னைக்கு அமைச்சராகனாலும் அன்னிலேருந்து காணப்பட்டாங்க. அவங்க துறையில் நான் என்ன சொல்கிறேன், பால்வளத்துறைக்கு ரமேஷ் மாதிரி ஆளுகளை போட்டிருந்தீங்கன்னா யோசிப்பாப்புல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. பால்வளத்துறைக்கு இன்றைக்கு தேவை ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிற அமைச்சர். அப்படியே அக்ரெசிவாக இருக்கணும். பேட்டா எவ்வளோடா, ஏன் அமுலால் முடியுது நம்மளால ஏன் முடியல, அதுக்கு வேண்டிய வேலையை பண்ண, அப்படி யோசிக்கிற அமைச்சராக இருக்கணும். ஆனா தாவேக பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து திமுகவை குறை சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. திமுக எங்களை கேள்வி கேட்குது, 6 மாசம் டைம் கொடுத்துட்டு இப்பயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களால பொறுக்க முடியல. அது தனியாக பேசுவோம். திமுகலாம் வயிற்றுச்சல் தாங்க முடியல. அப்படி வாய் திறந்தாலும் யாருமே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க திமுக தலைவர்கள்கிட்ட. வாய் திறந்தாலும் அவ்வளோ ஹீட்டு வெளியே வருதான். ஏதாவது பேப்பர் நின்றுட்டு அப்படியே கருப்பாயிடுதான் சார். அவங்களே தோத்ததுக்கான காரணம் எல்லாம் கண்டுபிடிச்சு மறுசீரமைச்சிட்டு இருக்காங்க. தேடுவாங்க தேடிட்டு இருப்பாங்க. இருட்டில் தொலைச்சிட்டு அந்த முல்லா நசருதீன் கதை ஒன்று வரும். ஒரு பெரிய வெளிச்சத்தில் அப்படியே தேடிக்கிட்டே இருப்பார். கூட 2-3 அப்படியே போகிற வரவங்க கேட்பான், நான் மோதிரம் தொலைஞ்சி போச்சு, மோதிரமா அப்படின்ட்டு எல்லாம் தேடுவாங்க. தேடி அலசி எடுப்பாங்க, இருக்கவே இருக்காது. ஏப்பா என்னப்பா எங்கே தான் தொலைச்சியா, கரெக்டாக எங்கே இதாச்சு சொல்லு, ஃபுல்லாக தேடுறோம் கிடைக்க மாட்டேன். இல்லை அதோ இருட்டாக இருக்குதே அந்த இடத்துல தொலைச்சிட்டேன். ஏண்டா அறிவு கட்டவனே, இவ்வளோ நேரம் இங்கேயே தேவைன்னா அங்கே தொலைச்சிட்டா அங்கே தான்டா தேடணும், அங்கே இருட்டாகுதுல்ல, இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, அதனால தான் தேடுறேன். மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனால் இது பெரிய தத்துவம். எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும், எங்கே தப்பு பண்ணுறீங்களோ அங்கே இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சி எடுக்கணும். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் தப்பை சரி பண்ண முடியாது. நான் கரெக்டாக தான் பார்க்குறேன். வீட்டில் சமையல் பண்ண ஏதாவது ஏம்மா ஏன் அப்படி இது இந்த இது சமையல் கொஞ்சம் சரி பண்ணக்கூடாது, நான்லாம் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு திமிரு எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதுன்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அடுத்த தடவை கரெக்ட் பண்ணுவாங்க. ஆட்சியாளர்களும் அப்படி தான், ஆசிரியரும் அப்படி தான். என்னம்மா சொல்லி தரீங்க, பசங்க பாஸ் ஆகவே மாட்டேதுன்னா நான் கரெக்டாக தான் சொல்லித்தரேன், அதுங்க தான் முட்டாளாக இருக்குதுங்க. நீங்கள் அதுங்க ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுங்க படிக்கும். ஆனா அவங்க தப்பை உணர்ந்து இப்ப மறுசீரமைக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் நிறைய காரணங்கள்லாம் தேடி அதுதான் சொல்ல வரேன். அந்த மறுசீரமைப்பில் தான் சொல்கிறேன். இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுறாங்க. தப்பு எங்கே? இவர் இஷ்டத்துக்கு இவர் குடும்பத்தை கொண்டு வந்து உள்ளே விட்டார். குடும்ப ஆதிக்கம், மருமகன் பெண்ணு மற்ற நிறுவனங்கள் அது கட்சிக்குள்ளே வியாபித்து கட்சியை அவங்க இஷ்டத்துக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தவர்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்து அவர்கள் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க. அமைச்சர்களுக்கும் கீழே இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் கூட ஒரு தொடர்பு இருக்காது, மன்னர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருன்றாங்க. எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சர் எப்போ டெய்லி ஷூட்டிங் தான் அவருக்கு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கிறது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த உளவுத்துறை டெய்லி வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கும், அதை அவர் நம்புவார். அவர் சுற்றி ஒரு 4-5 அதிகாரிகள் அவர் போட்டார், அவங்கள மாற்றவே இல்லை. அதுக்கப்புறம் வேணா இங்கேருந்து இங்கே போட்டார், இங்கேருந்து இப்படி போட்டுட்டார் தவிர அவரை விட்டு வெளியில் அனுப்பல. அப்போ அவர்களை சுற்றி அவர்கள் தான் உலகம். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பினார், பெண்ணு சொல்கிறத நம்பினார். ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டார். அவங்க என்ன சொல்கிறாலும் செய்வார். சார் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு போகணும்னா போட்டு போவார். சார் ரேம்ப் வாக் போகணும் சார்னா போவார். சார் துண்டு தூக்கி போடுவாங்க, நீங்கள் எடுத்து இப்படி போட்டுக்கணும்னா போடுவார். சார் நீங்கள் போகும்போது 2 பசங்க அப்படி குறுக்க பாய்வானுங்க, அதுன்னு ஏன்டா நான் இதெல்லாம் எதுல நான் செய்யணும்னு கேட்க மாட்டார். கேட்டால் என்ன சொல்லியிருப்பானுங்க, சார் விஜய் சார் இப்படி போகும்போது இப்படிலாம் நடந்துச்சு, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓட்டு வரும்னு அவன் சொல்லுவானுங்க. அப்போ அவன் இந்த மாதிரி ஆளை கூட வச்சுக்கலாமா? நடந்துச்சா இல்லையா? துண்டை தூக்கி விஜய் மேலே எறிவாங்க. அந்த மாதிரி வேனில் போகும்போது துண்டை தூக்கி எரிய சொன்னாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவனா ரசிகன் துண்டை தூக்கி இப்படி எறிஞ்சான், இவன் வந்து சுருட்டி தூக்கி அடித்தான். நடந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி விஜய் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் செய்யணும்னா, சார் வாக்கிங் போகிறப்போ பைக்கு நிற்கும் முறுக்குங்க சார், அதை ஃபோட்டோ கேட்டால் இளமையாக இருக்காராம் முதலமைச்சர். நீங்கள் இளமையாக இருந்தானே முதுமையாக இருந்தானே? கடுமையாக இருந்த காமராஜ் தான் நல்லா ஆட்சி கொடுத்தார், அண்ணாதுரை கொடுத்தார். உங்களை யார் கேட்டா இளமையாக இருக்கீங்கன்னு? சினிமாவா நடிக்கிறீங்க? இளமையாகவே காமிச்சிருந்தா படம் ஓடுன்றது. அந்த கவர்ச்சி வச்சு தானே சார் இப்போ ஜெயிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதே கவர்ச்சி அவர் கூட இப்படி காமிக்கலையே, அவர் வெள்ளை தாடியோடு தான் இருக்காரு. கவர்ச்சியை வச்சு ஜெயிச்சாருன்னா அவர் வேலை நடக்கலையான்னு கேட்குறேன். நீங்கள் அந்த மற்ற அமைச்சர்லாம் வேலை நடக்கலையா? மின்சாரத்தில் நீங்கள் அது கவர்ச்சி இல்லாமல் பண்ணாது. மின்சாரம் எப்படி இருந்தது? இன்றைக்கி டெண்டர்லேருந்து பல விஷயங்கள் மாற்றம் கொண்டு வராங்க. 20 நாளில் மாற்றம் வரும்னா நான் தான் கேட்குறேன். ஒருத்தன் ஜோரத்தில் வந்து எழுந்திரிச்சு உடனே பழையபடி சாப்பிட்றா, பிரியாணி சாப்பிடுவானா? வாய் கசப்பு போகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அப்படி இப்படின்னு லைட் ஃபுட்டு
இடியாப்பம், ப்ரெட்டு, அப்புறம் இட்லி இப்படிலாம் மாறி உடம்பு ஏற்றுக்கிட்டா பிறகு தான் பிரியாணி சாப்பிட முடியும். தமிழ்நாடும் ஜுரத்தில் இருந்து எந்திரிச்சிருக்குது. அதனால் ஜுரத்தில் இருந்தது தமிழகம் இப்போ கண்ணு முழிச்சு சரியாகணும்னா எடுத்தோடனே பிரியாணி சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். இது ஒன்று. பால் மேட்ரு அப்படியே டைவர்ட் பண்ணி வெளியே கூட்டு போயிட்டீங்க. அதனால் சொல்கிறேன், அந்த பாலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக கொள்முதல் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும் அந்த அமைச்சர். அதை அவங்க பண்ணுறதில்ல. மற்ற மாநிலங்களில் முன்னோடியாக எடுத்துக்கணும். அங்கே குழு அனுப்பணும். குஜராத்தில் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி குஜராத் முழுவதும் அந்த மக்களுக்கு ஒரு கூட்டுறவு சங்கமாக பெரிய அளவில் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணால் லட்சக்கணக்கான இளைஞர்கள், வீட்டில் இருக்க பெண்கள்லாம் பயன்பெறுவாங்களே, கிராம பொருளாதாரம் மேம்படுமே. அப்போ அங்கே ஒரு குழு அனுப்புறது, நந்தினி எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறது, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு பார்க்குறது. பால்னால் பால் மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். ஸ்வீட்டு, பால் பொருட்கள், சீஸு, பால்லேருந்து என்னென்ன இருக்குதோ, மோர், தயிர், வெண்ணெய், இது எல்லாமே ப்ராடக்ட்டு. இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது ஆவினால். அப்போது கிராமங்களில் கூட்டுறவு சங்கங்கள், அது மூலிமா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்படிலாம் பண்ணால் இன்றைக்கி அங்கே 98,000, இங்கே வெறும் 8,000 கோடி, அங்கே 98,000 கோடி. இதை ஒரு 15,000 கோடி ஆக்குனீங்கன்னா கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல. இதுதான் பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டு அதை பண்ணணும், அதை நோக்கி நகரணுன்ற நல்ல அமைச்சராக போடுங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு கேள்வி சார், இப்போ திமுகவில் இருக்க அமைச்சர்கள் மேலே இருக்க ஊழல்லாம் ஒன்றுனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. தாவேக்கா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கட்டும், KN நேரு அவர்கள், அதோடு வந்து உதயநிதி அவர்கள் ஃப்ரெண்டு ரத்தீஷன் அவர்கள்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கதா பல செய்திகள். அண்ணாவா? ரத்தீஷ் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதா பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இனி இந்த மாதிரியான ஊழல் கேஸுகள்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்கா? ஒழுங்காக நடந்தால் வரும். இதுக்கு தான் நான் சொன்னேன், திமுக கூட்டணி ஆட்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணது காரணம் தான். அப்படியே போட்டு அப்படியே அந்த மான்கராத்தை போடுவாங்க. அவன் மிக கொடியவன், அவன் மோசமானவன், இவன் மோசமானவன், கொடியவன் இப்படியே சொல்லிட்டு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நடவடிக்கைன்றது வந்தால் நல்லது. இன்னும் பல பேர் பத்திரப்பதிவு இல்லையா, பத்திரப்பதிவில் நடக்கலையா? இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாதத்துக்கு எல்லா விஷயங்களையும் தோண்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. தோண்டி எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டுச்சுன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டால் மீதி இடி பார்த்துக்கும். அவங்களுக்கு தேவை உள்ள வரத்துக்கு ஒரு இது வேணும், பூதம் வெளியே வரணும், அவ்வளோதான். அதுக்கு விளக்க தேய்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் லஞ்ச ஒழிப்பு வழக்கு அதுனா PML ஆக்டில் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அந்த வேலையை இவர்கள் கரெக்டாக பண்ணணும். இவர் முகதாட்சின்னு அவர் முகதாட்சின்னுலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பல பேர் மாட்டுவாங்க. இப்போ டாஸ்மார்க் வழக்கு இருக்குல்ல, 1000 கோடி, அதெல்லாம் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இடைக்கால தடையில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வழக்கு இது பண்ணி அந்த இடைக்கால தடையை நீக்கினா டாஸ்மாக் மேட்டரில் இன்னும் மீண்டும் ரத்தீஷ் கொண்டு எல்லோரும் மாட்டுவாங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் மாற்றுறது, ரொம்ப பேர். என்ன கொஞ்சம் நெஞ்சமாக இருக்குது? எல்லா துறையிலையும், ஜவுளித்துறையில் இல்லையா, பத்திரப்பதிவில் இல்லையா, பல துறைகளில் இருக்குது. ஆனால் இது தடுக்க திமுக ஏதாச்சும் அவங்க வழி பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்றுமில்லாத அரசு, ஒன்றும் தெரியாதவர்கள், கோர்ட்டு கூட போட தெரில, காரில் பார்த்தியா தனியாக ஓட்டு போகிறார், காருக்குள்ளே சரக்கு இருக்குது. இந்த மாதிரி என்னன்னா டிஃபேம் பண்ண முடியுமோ? இந்த நாடு வந்து சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா? பொறுப்பே தெரியாதவர்கள் பொறுப்புக்கு வந்துள்ளார்கள். எப்பா நீங்கள் பொறுப்புக்கு வந்தால் நாங்கள் பார்த்தோமே, ஐயோயோ, கொஞ்ச நாள் அவங்கள நிம்மதியாக விடு பார்ப்போம். வெண்டிலேட்டரில் இருக்கான் சட்டம் ஒழுங்கு, வெண்டிலேட்டரில் இருக்குது. இவங்க காலத்தில் செத்தே போச்சு சட்டம் ஒழுங்கு. இங்கேயாவது கொஞ்சம் ஊசலாடிட்டு சொல்லலாம். அங்கே நான் என்ன கேட்குறேன், சட்டம் ஒழுங்குன்றது அவர் அன்றைக்கி விஜய் சிங்கப்பெண், அது ஆக்சுவலாக காமெடி பெண், அது சிங்கப்பெண் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்குது இங்கே அந்த அமைப்புகள்லாம், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு. அவர் ஏதோ சிங்கப்பெண்ட்டாராம், அதனால் சிங்கப்பெண்ணும் போட்டு யூனிஃபார்மாக மாட்டி அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் மாட்டி எல்லாம் அப்படி இப்படி நடக்க விட்டா உடனே எல்லாம் பயந்துருவாங்க. ஆனால் அதே சிங்கப்பெண்கே பாலியல் தொல்லை கொடுத்தது. அதான் சொல்கிறேன், அது எல்லாமே மாறாது. சிஸ்டம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கும் அவரே அதை விட சொல்கிறாரு. அந்த மீட்டிங்லேயே என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கொண்டு வந்தாலும் அடிப்படை குற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது போதை பழக்க வழக்கம் தான். அதை குறைக்கணும், அதை தடுக்கணும். அதிலிருந்து தமிழகத்தை மீட்டால் மட்டும்தான் குற்ற சம்பவம் குறையும் அப்படின்றார். அதுதான் முக்கிய காரணம். சாதாரண மனநிலை இருக்கிறவன் ஒரு சின்ன குழந்தையாக பார்ப்பான். சாதாரண மனநிலை இருக்கிறவன் தன்னோடு பக்கத்தில் உட்காந்து பயணம் செய்கிற ஒரு இளம்பெண்ணை ஒரு சாதாரண இளம்பெண்ணை தான் பார்ப்பான். ஒரு இது இருக்கும், ஆனால் குற்றம் செய்கிற எண்ணத்திற்கு போக மாட்டான். சாதாரண மனநிலை இருக்கிறவன் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிற பெண்ணை தப்பாக நினைக்கிறதுக்கு அணுகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள கஞ்சா, மெத்தப்பட்டை, இந்த மாதிரி மது கூட ஓரளவுக்கு சகிச்சிக்கலாம். ஆனால் இது ரெண்டும் ரொம்ப மோசம். உங்கள் மூளையுடைய அந்த இதுவே மாற்றி விட்ரும். அப்போ உங்களுக்கு அந்த குரூர எண்ணம் வந்து அதாவது அப்புறம் என்ன நடக்குன்றதை பற்றி பயமே இருக்காது.
இப்போ நான் செய்ய வேண்டியது செஞ்சிடணும். அதில் தான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் இது, தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, சாலையில் தனியாக போகிறப்ப, அதுவும் ஒருத்தன் கஞ்சா அடிச்சிருந்தாலே எப்படின்னா 3 பேர் ஒன்றா கஞ்சா அடிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தன் வேணான்னு சொன்னால் கூட 2 பேருக்கு அந்த மைண்ட் இருக்கும். அப்போ அது குழு மனப்பான்மையாக மாறிடும். அப்போ கூட்டு பாலியல் இதெல்லாம் அதுக்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலுன்னு போகும்போது தான் அவனுக்கு அந்த தப்பு தெரியும். அதுக்கப்புறம் 2 இழுத்தான் வச்சுங்க கஞ்சா போடா அப்படின்ட்டுருவோம். அதனால தான் இந்த இது வந்து குறைக்கணும். இதை குறைச்சா மட்டும்தான் பெண்கள் எங்கே ஒரு நாட்டில் வன்முறையோ இல்லை போரோ இல்லை எது நடந்தாலும் முதல்ல யார் பாதிப்பான்னா பெண்களும் குழந்தைகளும் தான். பாலியல் பலாத்காரம் நடக்கும், அப்புறம் நிறுவனங்கள் இதெல்லாம் சூறையாடுறது இதெல்லாம் நடக்கும். முதல்ல பெண்கள் தான். 10 பேர் இருக்கிறான்னா நல்லவன் மாதிரி தான் இருப்பான். கலாட்டா நடக்கும்போது ஒரு இளம்பெண் தனியாக மாட்டிக்கிட்டா கூட்டு பாலியல் தான், யாருக்கு தெரியுன்றது மாதிரி. இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அதை ஒழிக்காமல் குற்றத்தெல்லாம் தடுக்க முடியாது. போதை கலாச்சாரம் விஜய் பதவி ஏற்றோன்னு உடனே போயிடுமா? ஆனால் கரையா அது தண்ணி ஊற்றி கழுவுனோன்னு அப்படியே போகிறதுக்கு அதோடைய மிச்ச சொச்சங்கள்லாம் தொடரும், 1 வருஷமாவது இருக்கும். ஆனால் போதை கலாச்சாரத்தை தடுக்கிற நடவடிக்கை இன்றைக்கி ஆரம்பித்தா தான் 1 வருஷத்தில் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிங்கப்பெண், அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களே போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா குனினன்ட்டு இவ்வளோ மிளகா வச்சு நல்லா அரைச்சி விட்டு போயிடுவானு. அப்போ ஜெயலலிதா மாதிரி இது மாதிரி தொலைச்சிருவேன். எனக்கு தேவை நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலைன்னா இருக்க மாட்டேன் பதவியிலன்னா பயப்படுவாங்க. அதிகாரிகள் ஏமாந்தால் அப்படியே மிளகா அரைப்பாங்க. அந்த யூனிஃபார்முக்கு காசு வாங்கிட்டு தரலன்னொன்னே அவர் ரமேஷ் கேட்பார்ல அமைச்சர், அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? சார் அது சார் யூனிஃபார்ம்லாம் கேட்டது நேராக பஸ் சொல்லுங்கள் நோட்டில். ஏன்னா அப்படியே மழுப்பிடுவாங்க. ஆனால் குனினே இதானே அப்படின்றவாங்க. ஓ அப்படியா? அப்படி அரைச்சி தான் இன்றைக்கி அவர் அப்படிங்கிறாரு. நம்ம முதல்ல ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக டெல்லி போயிருந்தார் இல்லையா? அப்போ மூகாம்பிகை கோயில் போயிருந்தாரு. விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக அரசியல்வாதியாக இப்போ அவருக்கு பல ஃபேன்ஸ் இருந்தாலுமே கர்நாடகாவில் அவருக்கான அந்த வரவேற்பை பார்த்து பல முதலமைச்சர்களாக இருக்கட்டும் பல கட்சி தலைவர்கள் ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. கர்நாடகாவிலும் இவருக்கு வந்து இவ்வளவு பவரா அப்படின்ற மாதிரி. அதுதாங்க சினிமா. நீங்கள் யாரும் கொண்டு போய் சேர்க்காத இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். சினிமா கவர்ச்சின்றது அதுதான். இது விஜய் சிபிஐ விசாரணைக்கு போனப்போ உள்ளே நுழைஞ்சா ஃபுல்லாக பொம்பளைங்களும் குழந்தைங்களுங்கிறாங்களாம். அவர் மிரண்டு போயிட்டாராம். நம்ம ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்துட்டோமா சார்? சிபிஐ ஆஃபீஸ் தான் இல்லை சார், இது இல்லாட்டி இவங்களாம் குற்றவாளிகளான்ற மாதிரி எல்லாம் எங்கள் ஃபேமிலி சார்ன்றாங்க ஒவ்வொருத்தரும். விஜய் வரான்னு அவங்கவுங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து எங்கே? டெல்லியில். அப்போ வந்து ஒரு நடிகர்னா அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். கர்நாடகாவில் மட்டும் நான் விஜய் படம் ஓடலையா? கன்னடத்தில் ஓடி இருக்காதா? ஏன்னா நமக்கும் கர்நாடகாவுக்கும் பல பிரச்சனைகள். அதெல்லாம் அரசியல்வாதிகள் உண்டாக்குறது. இந்த ஜனங்க வந்து இப்போ பாகிஸ்தானில் இந்தி நடிகர்கள் எவ்வளோ ஃபேமஸ் இருக்காங்க தெரியுமா? ஹிந்தி பட பாடல்கள் அவ்வளோ பயங்கரம். அதே மாதிரி பாகிஸ்தான் இங்கே வரல, உருது பாடல்லாம் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். இசைக்கெலாம் இது கிடையாது, மொழியோ மற்ற விஷயங்களும் கிடையாது. அந்த மாதிரி தான் விஜய்க்கு தென்னிந்தியா ஃபுல்லாகவே ஒரு கிரேஸ் இருக்குது. அதை அவர் ஒழுங்காக பயன்படுத்தினாருன்னா சொல்ல முடியாது. கர்நாடகாலேயும் இது ஆகும். அப்போ காங்கிரஸுக்கு ஒரு பயம் வரும்ல. நாளைக்கு காங்கிரஸுக்கு லாபம் தானே இது. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கார். ஒரு தமிழகம் சார்ந்த மாவட்டங்களில் போய் அவர் பிரச்சாரம் பண்ணாருன்னா காங்கிரஸ் யூஸ் ஆகும்ல. அது பிஜேபியை ஓரங்கட்ட உதவும்ல. அதுக்கு தான் பிஜேபியும் யோசிக்குது. விஜய் கூட காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்களா? காங்கிரஸ் முத்து பாரத்தை யோசித்தோம், இன்றைக்கி காங்கிரஸ் சித்தி பாரதாக மாறிட்டு வருது. காங்கிரஸுக்கு உயிர் கிடைக்குது விஜய்னால் அப்படின்னு கோபம் இருக்குது. அதனால் சினிமா இதுதான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆமாம், படித்து கஷ்டப்பட்டு வந்திருப்பான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவன் திறமையால வந்திருப்பான். 1000ல் ஒருவன் தானே ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம். ஆனால் பாருங்கள் ஈன்னு பல்ல காமிச்சு நிற்பாங்க. சார் நிலமா அந்த மாதிரி. கண்டிப்பாக சார். மற்ற மாநிலங்களையும் விஜய் அவர்களுடைய பவர் செக்டர்ன்றது நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி.